வணக்கம். நான் சுஜித்ரா சவுண்ட்ஸ் குட் சுஜித் சேனலில் இருந்து. ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து 6ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதிய பார்ப்போம். 6ஆம் அதிபதின்றது வந்து ருண, ரோக, சத்ரு, அதுக்கப்புறம் கடன், வம்பு, வழக்கு இதெல்லாம் தான் வந்து 6ஆம் 6ஆம் இடமும், 6ஆம் அதிபதியும் சொல்லும் இடம். இதே 11ஆம் இடம்ன்றது வந்து நமக்கு லாபஸ்தானம். இப்போ ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து 6ஆம் அதிபதி வலு குறைந்து 11ஆம் அதிபதி வலுவாக இருந்தால் என்ன ஆகும்னா, அந்த ஜாதகக்காரருக்கு வந்து இந்த வம்பு, வழக்கு, ருணரோகம் எல்லாமே வந்து நோய், கடன், வம்பு, இந்த விரோதி இது எல்லாமே வந்து அ எல்லாமே வந்து அழிஞ்சிட்டு, அவங்க எல்லாமே கடன் அடைச்சுருவாங்க. வம்பு, வழக்கு அதுலலாம் ஜெயிச்சுருவாங்க. அப்புறம் விரோதிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருந்து இவங்களுக்கு வந்து எல்லாமே சிறப்பா இருக்கும். எல்லாத்துலயுமே வந்து சிறப்பா இருப்பாங்க. அதான் ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்துல 6ஆம் இடம் வலுவிழந்து 11ஆம் இடம் வலுப்பெற்றிருந்தால், இவருக்கு வந்து கடன், நோய் எல்லாமே தீர்ந்துரும். வாழ்க்கை வந்து சுபிட்சமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.